வணக்கம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நான் யாருக்கு யூஸ்ஃபுல்னு சொல்லிடுறேன். நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, ஒரு டெம்பரரியா வந்து என்னன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ரிலேட்டடா ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. சரி, ரெக்ரூட்மெண்ட்ல வந்து என்னன்னா நோட்டிஃபிகேஷன் பிரீஃபா சொல்லிடுறேன். இதுக்கான போஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில 34 இருக்கு, மும்பைல வந்து என்ன 96 இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு முன்னாடி பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். சரியா? அந்த டேட் அண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க சென்னை அப்ளை பண்ண போறோம்னா நம்மளுக்கான வந்து என்னென்ன அட்ரஸ் இருக்கு, மும்பை அப்படின்னா அதுக்கான அட்ரஸ் இருக்கு, டேட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இது ஒரு வந்து என்னன்னா பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல 3 இயர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இன்கேஸ் 3 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ ஏர்போர்ட்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன். செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ்க்கு நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னா நீங்க என்சிசி சர்டிபிகேஷன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல சில பேர் வந்து செக்யூரிட்டி கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன ரிட்டன் பிளஸ் ஓரல் வந்து என்னன்னா ஒரு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட என்ன இருக்கும் அப்படின்னா நீங்க செலக்ட் ஆனதுக்கு பிறகு இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா பிசிஎஸோட சர்டிபிகேஷன்ஸ் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது. அதெல்லாம் ஒன்று செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அதுல வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இதுக்கான வேக்கன்சி ஆர் வந்து என்னன்னா சேலரி வந்து என்னன்னா 27,000 பிளஸ் வந்து என்னன்னா இருக்கும் மந்த்லி சேலரி. அப்பர் ஏஜ் லிமிட் ஃபார் ஜென்ரல் கேட்டகரிக்கு 28, ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து 5 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரி, இதுதான் வந்து என்ன பேசிக்ஸ். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பாண்ட் இருக்கு. அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் 3 இயர்ஸ் நடக்கும்போது 3 இயர்க்கு முன்னாடியே நீங்க வந்து வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா நீங்களும் 1,50,000 வந்து நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால உங்களால வந்து என்னன்னா வெளில வர முடியாது. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டெஃபினட்டா இந்த இதுல தான் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மாறிக்கலாம். ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடியே 2 வருஷம் முன்னாடிக்கே ஏதாவது நீங்க வேற ஜாப் சுவிச் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீங்க 1,50,000 வந்து பே பண்ணா மட்டும்தான் வந்து என்னன்னா உங்களை ரிட்டர்ன் பண்ண விடுவாங்க. சரியா? அதையும் நீங்க நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண. சரி, இப்போ செலெக்ஷன் ப்ரொசீஜர் எந்த மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் இன்டர்வியூ வந்து கிடையாது. மொத்தம் 3 ப்ராசஸ். ஒன்று வந்து என்னன்னா பிசிக்கலா கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் இங்கிலீஷ் பிளஸ் வந்து இன்டர்வியூக்கு வந்து என்ன அப்ரோச் பண்ண முடியும். இப்ப நீங்க அந்த பிசிக்கல் எண்டூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நீங்க ட்ராக் சூட் ஆர் பேர் இருக்கலாம். அதே மாதிரி வந்து ரன்னிங் ஷூஸ் வந்து இருக்கணும். ஃபார் இன்டர்வியூக்கு வந்து நீங்க ஃபார்முலா வந்து ட்ரெஸ் பண்ணிருக்கணும்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். சரியா? இது ஒவ்வொன்றுக்குமே வந்து டேட் மென்ஷன் பண்ணி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னைக்கு வந்து என்னன்னா ஸ்டார்டிங் டேட் வந்து 1 ஜனவரி 2024 இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்றது. பட் உங்களுக்கான டேட் ஆஃப் வென்யூ வந்து என்னன்னா அதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அதுல வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து எப்படி அப்ளை பண்றது? இது அப்ளை பண்றதுக்கான இது வந்து என்னன்னா 500 நீங்க வந்து பே பண்ண வேண்டியது. அது எப்படின்னா டிடியை வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். சரியா? நீங்க ஏஐ ஏர்போர்ட் சர்வீஸ் லிமிடெட்ல இருந்து டிடி எடுத்து நீங்க போகும்போது வந்து என்னன்னா வெனியூல வந்து என்னன்னா நீங்க சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம் ஃபீஸ் யார் யாருக்கு கிடையாதுன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருந்தா உங்களுக்கு வந்து என்னன்னா ஃபீஸ் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து என்னன்னா கொண்டு போக வேண்டியது இருக்கும். அது கீழே கொடுத்துருப்பாங்க, நான் வந்து என்ன கீழே போகும்போது சொல்றேன். சரியா? ஜெனரல் கண்டிஷன்ஸ் பெருசா தேவை இருக்காது, சும்மா பேசிக்கா தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்து என்ன அப்படின்னா அந்த ஃபார்ம். நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்னன்னா ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா கீழே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிபிகேஷன்ஸோட வந்து என்ன ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் எடுத்துட்டு போகணும், இந்த சர்டிபிகேஷன் எல்லாத்தையும் நீங்க வந்து என்னன்னா கீழே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து எது எது உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கொண்டு போயிடும். சரியா? இதை அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிடுறேன். நீங்க www.aasl.in அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஹோம் பேஜ் வரும். அதில் ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். சரியா? அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபார் த போஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ். இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு நோட்டிபிகேஷன் ஓப்பன் ஆகும். அதுலயே வந்து என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணிட்டு போஸ்டல் அனுப்ப வேண்டியது இருக்கும். ஆர் எல்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது போஸ்டல் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு அங்க எந்த டேட் ஆஃப் வென்யூ சொல்றாங்களோ அந்த டேட் ஆஃப் வென்யூக்கு வந்து நீங்க அந்த ஃபார்ம் வந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டியது இருக்கும். இது வந்து என்னன்னா 500 ஃபீஸ் வந்து என்னன்னா நீங்க டிடி பே பண்ணதோட. சரியா? இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணி ஆர் எனி அதர் உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு இல்லை டவுட் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கேற்ற நான் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்குறேன். அண்ட் இந்த அப்ளிகேஷன்ஸோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.